ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மேக்ஸில் வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அளவியலில் வந்து 3D ஸ்பியர், அளவியலில் 3Dயில் வந்து ஸ்பியர் கோலை வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து 3Dயில் வந்து கூம்பு வரைக்கும் கொடுத்துருக்கோம். 2D வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, கோலத்துக்கான ஃபார்முலாஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அந்த ஃபார்முலாஸை வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து சம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, கோலம் ஸ்பியர் வந்து எப்படி இருக்கும்னா, அதாவது நம்ம வட்டம் பார்த்துருப்போம். அதே மாதிரி இது வந்து 3Dயில் வந்து பார்க்கும்போது கோலம், அதாவது கோலத்துக்கு எக்ஸாம்பிள் ஒரு பந்துன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இது பார்க்க வட்டம் வரைஞ்சிருக்கு, ஆனால் ஒரு பந்து இருக்கும்னா அதுதான் கோல வடிவம். ஓகேவா, இதை வந்து நம்ம ஆரம் அப்படிம்போம். ஓகேவா, இதில் வந்து இந்த கோலத்தை வந்து கோலத்தில் வெறும் ஆரம் மட்டும்தான் வரும், மற்றபடி உயரமோ நமக்கு வேறு எதுவுமே வரப்போகிறது கிடையாது. இந்த ஆறு மட்டும்தான் வரும். ஓகேவா, இப்போ கோலத்தினுடைய கன அளவு ஃபார்முலா வந்து நம்ம பார்க்கலாம். கோலத்தின் கன அளவு, இதை நம்ம இப்படி ஃபுல்லாக இருந்தோம்னா இது பேர் விட்டம். இதில் பாதி வந்து என்னது நமக்கு ஆரம். ஓகேவா, கோலத்தின் கன அளவு வந்து 4/3/r³. ஓகேவா, கோலத்தினுடைய கன அளவு. அடுத்தது நம்ம என்ன பண்ண அடுத்தது வந்து உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஓகே, உள்ளீடற்றனா ஒன்றும் இல்லை, இந்த உள்ள ஒரு கோலம் இருக்கும், வெளியே ஒரு கோலம் இருக்கும். ஓகேவா, நம்ம உள்ளீடற்ற ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு, உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு. இப்போது இதுக்கு ஸ்மால் ஆர் கொடுத்துருக்கோம்னா உள்ளீடற்ற வெளியில் கோலத்துக்கு நம்ம என்ன இதுக்கு இப்போது இவ்வளோத்துக்கு 6, வெளியில் இருக்க கோலத்துக்களுடைய ஆர மதிப்பெடுத்து கேபிட்டல் ஆர். ஓகேவா, இப்போ இது இருக்குன்னா இதில் வெளியில் இருக்க கோலத்துக்கு வந்து ஆரை வந்து கேபிட்டல் ஆர், இதில் இருக்க உள்ள கோலத்துக்கு வந்து ஸ்மால் ஆர். ஓகேவா, ஓகே, அப்போ இதுக்கு நம்ம இது வந்து எப்படி எழுதுவோம், இதனுடைய ஃபார்முலா வந்து 4/3 மேலே இருக்கா, அதே தான் 4/3/r. இதில் ஸ்மால் ஆர் மட்டும் இருக்குது, நம்ம இதில் எப்படி கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். ஓகேவா, உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு. ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம், கோலத்தினுடைய வலைப்பரப்பு. ஓகேவா, கோலத்துடைய வலைப்பரப்பு ஒன்று தான். ஓகேவா, புறப்பரப்பு அப்படின்னு கேட்டாலும் ஒன்று தான். ஓகேவா, கோலத்துடைய வலைப்பரப்பு புறப்பரப்பு அப்படின்னு கேட்டால் கோலத்தின் வலைப்பரப்பு. ஓகேவா, இதில் நீங்கள் நோட் பண்ணிக்கணும், ஏன்னா அரைக்கோளத்துக்கு வந்து நமக்கு வலைப்பரப்பு தனியாக ஃபார்முலா இருக்குது, புறப்பரப்பு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, கோலத்துக்கு வந்து என்னது வலைப்பரப்பு புறப்பரப்பு ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா, ஏன்னா மொத்த புறப்பரப்பு வலைப்பரப்பு எல்லாமே கோலத்தோடைய ஒன்று தான். ஓகேவா, மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னென்னா நமக்கு 4/r². ஓகேவா, கோலத்தினுடைய கன அளவுனா இதில் 4/3/r³ வரும். ஓகேவா, இதே கோலத்தினுடைய வலைப்பரப்பு புறப்பரப்புனா அதில் 4/3 வராது, 4/r² அப்படிங்கிறதா வரும். ஓகேவா, இப்போ கோலத்தின் வலைப்பரப்பு புறப்பரப்பு ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துட்டோம், 4/r². ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து இப்போது கோலத்தை வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், அரைக்கோளம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கோலத்துக்கு 3 ஃபார்முலா தான். கோலத்தினுடைய கன அளவு, உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு, கோலத்தினுடைய வலைப்பரப்பு புறப்பரப்புக்கு ஒரே ஃபார்முலா தான் 4/r². இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரைக்கோளம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு பந்து இருக்குது, அதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, 3Dயில் இது வந்து ஆரம், இதுவும் ஆரம் தான். ஓகேவா, இதில் அரைக்கோளம். இப்போ அரைக்கோளத்தினுடைய ஓகேவா அரைக்கோளத்தினுடைய கன அளவு ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம். அரைக்கோளத்தின் கன அளவு என்னென்னா 2/3/r³. ஓகேவா, இதுவே கோலத்தினுடைய கன அளவுனா 4/3/r³ வரும். இதுவே அரைக்கோளம்னா இதில் 2 மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா, அடுத்தது உள்ளீடற்ற அரைக்கோளத்தினுடைய கன அளவு. ஓகே, உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு. உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்னன்னா 2/3/r. அதாவது இந்த ஆறு இருக்க இடத்துல நமக்கு என்னது உள்ளீடற்ற அரைக்கோளமா, இதில் 2 கோலம் இருந்த மாதிரி இருக்கும். அப்போ என்னது கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் r³. ஓகேவா, ஃபார்முலா. ஓகே, அடுத்த 3வது ஃபார்முலா என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து கோலத்தில் வந்து வலைப்பரப்பு புறப்பரப்பு ரெண்டுக்கும் ஒரே ஃபார்முலா பார்த்துருப்போம். ஆனால் அரைக்கோளத்தில் வந்து என்னது வலைப்பரப்பு வேறு, என்னது வலைப்பரப்புக்குன்னு சொல்லி நம்ம தனியாக பார்ப்போம். ஓகேவா, இது வலைப்பரப்பு, கோலத்தினுடைய மொத்த புறப்பரப்புனா மொத்தமாக. ஓகேவா, அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா வேறு. ஓகேவா, இப்போ நம்ம அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலா. ஓகேவா, வலைப்பரப்பு அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு என்ன ஃபார்முலா 2/r². ஓகேவா, அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலா. ஓகே, இங்கே இருந்தாலும் என்னது உள்ளீடற்ற அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, உள்ளீடற்ற அரைக்கோளத்தினுடைய
வலைப்பரப்பு 2 by இந்த ஆறுக்கு இடத்துல என்ன வரும்னா ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, அடுத்தது நீங்கள் இதில் வந்து நீங்கள் உள்ளீடற்ற அரைக்கோளம் படிக்காட்டினாலுமே நீங்கள் வெறும் நம்மளுடைய அரைக்கோளத்தினுடைய பரப்பளவு வெறும் அதுமாதிரி கோளத்தினுடைய பரப்பளவு வலைப்பரப்பு கன அளவு படித்தாலுமே நீங்கள் அரைக்கோளத்தில் வந்து உள்ளீடற்ற அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த ஆறுக்கு இடத்துல வந்து ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் என்னது ஆரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பு ஃபார்முலா. ஓகேவா? புறப்பரப்பு அரைக்கோளத்தின் புறப்பரப்பு ஃபார்முலானா 3/r ஸ்கொயர். ஓகேவா? அரைக்கோளத்தின் புறப்பரப்பு நம்ம வந்து கோளத்துக்கு வலைப்பரப்பு புறப்பரப்பு ஒரே ஃபார்முலா தான் பார்த்துருப்போம். அது என்ன ஃபார்முலா 4/r ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரே ஃபார்முலா. ஆனால் அரைக்கோளத்தில் வலைப்பரப்பு தனியாக பார்ப்போம், புறப்பரப்பு தனியாக பார்ப்போம். ஓகேவா? இதே மாதிரி இதில் உள்ளிடற்ற அரைக்கோளத்தினுடைய புறப்பரப்பு இதுவே ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? புறப்பரப்பு என்ன ஃபார்முலா இது எப்படி தான் பை 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் புறப்பரப்பு ஃபார்முலா. ஓகே, டோட்டலாகவே நமக்கு இவ்வளோ தான் ஃபார்முலா. கோளத்தின் நிறைய ஃபார்முலா எழுதுன மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் கோளத்தினுடைய கன அளவு, கோளத்தின் வலைப்பரப்பு புறப்பரப்பு ஃபார்முலா, அப்புறம் உள்ளிடற்ற கோளத்தினுடைய கன அளவு, இந்த 3 ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் அரைக்கோளத்தினுடைய கன அளவு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. உள்ளிடற்ற கோளம்னா அந்த கேபிட்டல் ஆருக்கு இடத்துல வந்து இந்த ஆறாம் இருக்க இடத்துல வந்து இந்த கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுவே அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு அரைக்கோளத்தின் புறப்பரப்பு இந்த ஃபார்முலா நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு சம் வந்து பாருங்கள், எனக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கோளத்தினுடைய புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதனுடைய விட்டம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒரு கோளத்தினுடைய புறப்பரப்பு கொடுத்துட்டாங்க. கோளத்தின் கொடுத்துருக்க இதெல்லாம் கோளத்தின் ஒரு கோளம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அரைக்கோளம் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இப்போ கோளம் முழு கோளம் தான் இருக்குது. ஓகேவா? கோளத்தின் புறப்பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க. கோளத்தினுடைய புறப்பரப்பு ஃபார்முலா நமக்கு என்னது, கோளத்தினுடைய வலைப்பரப்பாக இருந்தாலும் சரி புறப்பரப்பாக இருந்தாலும் நமக்கு ஒரே ஃபார்முலா தான் 4/r ஸ்கொயர். ஓகேவா? 4/r ஸ்கொயர் 4/r ஸ்கொயர். ஓகேவா? இதுதான் நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 154 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ அதனுடைய விட்டம் கேட்டிருக்காங்க, அதாவது 2r விட்டம் வந்து கேட்டிருக்காங்க என்னென்னு. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அப்படியே கண்டுபிடிக்கலாம். ஓகே, 4/r ஸ்கொயர் தான் இது கோளத்தினுடைய புறப்பரப்பு தான் 154. ஓகே, இப்போது 4 இன்ட்டு பைக்கு மதிப்பிடுது 22/7 ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம் = 154. இப்போ கேன்சல் பண்ணுவோம். 1 2 1 2 7 2 14 7 2 14 1 11 11 7 11 77. ஓகே, 4r ஸ்கொயர் டிவைட் பை 7 = அந்த பக்கம் 7 இருக்குது. ஓகேவா? ஓகே, 4r ஸ்கொயர் = கீழே இருக்க 7 அங்கே போய் மல்டிப்ளை பண்ணணும். 7 49 அப்படிங்கிறது இருக்கும். ஆர் ஸ்கொயர் = இது 49 டிவைட் பை 4 ஸ்கொயரில் இருக்கிறது அந்த பக்கம் முடிச்சு எப்படி போகும், ரூட்டாக போகும். 49/4 இதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் 7 49 2 4 அப்படிங்கிறது வரும். ஸ்கொயரும் ரூட்டு வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா? அப்போ மீதி நமக்கு என்ன இருக்கும் 7/2 அப்படிங்கிற மதிப்பு இருக்கும். இது வந்து நமக்கு என்னது வெறும் ஆரம் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதனுடைய விட்டம் அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், விட்டம்னா 2ஆல் வந்து இப்போ 2r அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 2rனா 2 இன்ட்டு ஆரோட மதிப்பு வந்து 7/2 ஆரத்தோடைய மதிப்பு இப்போ 2 2 கேன்சல் ஆகிடும். மீதி என்னது இருக்குது 7. ஓகேவா? அப்போ விட்டம் நமக்கு எவ்வளவு 7 மீட்டர். ஓகேவா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும். விட்டம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆரம் கேட்டிருந்தால் தான் நமக்கு 7/2 ஸ்டாப் ஆகும். நமக்கு விட்டம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது சம். ஒரு கோள வடிவ வளிக்கூண்டினுள் அதாவது பலூனில் வந்து காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் வந்து 12 சென்டிமீட்டர்லேருந்து 16 சென்டிமீட்டராக உயர்கிறது. இரு புறப்பரப்புகளுடைய விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஆரம், அதாவது பலூன் ஊதப்படுறதுக்கு முன்னாடி 12 சென்டிமீட்டரில் இருக்க ஆரம் வந்து 12 சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது வந்து ஆரம் எவ்வளோ ஆகுது 16 சென்டிமீட்டர் ஆகுது. ஓகேவா? 2 அதாவது 2 புறப்பரப்பு. ஓகேவா? அப்போ இரு புறப்பரப்புகளுடைய ஃபார்முலா வந்து கோளத்தினுடைய புறப்பரப்பு ஃபார்முலா. கோளத்தின் புறப்பரப்பு
கோளத்தினுடைய புறப்பரப்பு நமக்கு என்ன ஃபார்முலா 4/r². ஓகேவா, கோளத்தின் வலைப்பரப்பாக இருக்கட்டும் புறப்பரப்பாக இருக்கட்டும் நமக்கு என்ன ஃபார்முலா 4/r². அந்த ரெண்டு புறப்பரப்புடைய ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டு சைடு எழுதணும். ஓகே, ஃபார்முலா 4/r² is 4/r². இப்போ இதில் நமக்கு இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். இது r1 வச்சுக்கோங்க, இது r2 வச்சுக்கோங்க, இது r1 r2 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா ஃபஸ்ட்டு ஆரை வந்து 12 சென்டிமீட்டர் இருக்குது, அடுத்து 16 சென்டிமீட்டராக வந்து காற்று ஊறினதுக்கப்புறமா சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்போ 4ம் கேன்சல் ஆயிரும், பையும் வந்து கேன்சல் ஆயிரும். r1 இந்த முதல் ஆரத்துடைய மதிப்பு வந்து நமக்கு 12. இப்போ 12 ஸ்கொயரில் இருக்கிறதுனால 2 டைம்ஸ் எழுதணும். 12 × 12 ரேஷியோ இந்த பக்கம் வந்து நமக்கு 16. 16 × 16. ஓகேவா, இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். 4 3 12, 4 16, 3 12, 4 16. இப்போ இதை பெருக்கினா நமக்கு என்ன வரும்? 3 × 3 இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் 4 × 4 அப்படிங்கிறது இருக்குது. 3 3 9, 4 16. ஓகேவா, ஆன்சர் நமக்கு என்னது? ரேஷியோ வந்து ரெண்டு புறப்பரப்புகளுடைய விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம புறப்பரப்பு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டு புறப்பரப்புடைய விகிதம் என்னது? 9:16. ஆன்சர் 9:16. ஓகே, இப்போ அதாவது என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஃபார்முலா படி போட்டு அதை அந்த வேல்யூ அப்படியே இது பண்ணி கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஓகே, ரேஷியோவில் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இப்படி தான் செய்யணும். ஓகே, இப்போ அடுத்த சம்பாருங்க, 3ஆம் சம்பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு திண்ம அரைக்கோளத்தினுடைய அடிப்பரப்பு வந்து 13,086 சதுர மீட்டர் எனில் அதனுடைய மொத்த புறப்பரப்பை வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஒரு அரைக்கோளத்தினுடைய ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் இந்த அரைக்கோளத்தினுடைய அடிப்பரப்பு, அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1386 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எனில் மொத்த புறப்பரப்பு, அதாவது ஒரு திண்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே, மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா நமக்கு என்னது? அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா நமக்கு 3/r². ஓகேவா, 3/r². ஓகே, இப்போ அரைக்கோளத்தினுடைய அடிப்பரப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? இப்போ அரைக்கோளம் இருக்குன்னா இதனுடைய அடிப்பரப்பு, ஓகேவா, வளைவு, இப்போ இதனுடைய ஃபார்முலா πr². ஓகேவா, πr² தான் என்னது நமக்கு 1386 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு ஃபார்முலா நமக்கு என்னன்னா πr². ஓகேவா, இப்போ நமக்கு πr² மதிப்பு தெரிஞ்சுட்டு ஸோ நம்ம அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா? அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு = 3/r². 3 × πr² மதிப்பு என்னது? 1386. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 3 18, மீதி 1 இருக்குது. 8 3 24, மீதி 1 இருந்துச்சு. 25, மீதி 2 இருக்குது. 3 3 9, ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் 11, மீதி 1 இருக்குது. 1 3 3 4. மொத்த புறப்பரப்பு மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, 4158 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, 4ஆம் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள ஓட்டினுடைய உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 3 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். ஓட்டின் மொத்த புறப்பரப்பு மற்றும் வலைப்பரப்பை வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஒரு உள்ளீடற்ற அரைக்கோளம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஒரு அரைக்கோளம், அதுவும் ஒரு உள்ளீடற்ற அரைக்கோளம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய உள்புற ஆரம் வந்து உள் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 மீட்டர். வெளிப்புற ஆரத்தினுடைய மதிப்பு 5 மீட்டர் எனில் ஓட்டுடைய மொத்த புறப்பரப்பு. ஓகே, ஃபஸ்ட் நம்ம மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சி அடுத்த வலைப்பரப்பு கண்டுபிடிப்போம். அதுவும் இது வந்து ஒரு உள்ளீடற்ற அரைக்கோளம். ஓகேவா, அதை நம்ம பார்த்துட்டு அதையும் சேர்த்து எழுதுவோம். அப்போ தான் நமக்கு ஃபார்முலா கரெக்டாக. உள்ளீடற்ற அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு நமக்கு அரைக்கோளத்துக்கு வந்து புறப்பரப்பு தனியாக ஃபார்முலா இருக்குது, வலைப்பரப்பு தனியாக ஃபார்முலா இருக்குது. ஓகேவா, மொத்த புறப்பரப்பு உள்ளீடற்ற அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு நம்ம வந்து பார்த்துருப்போம். உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கு மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னது? π × 3r² + r², ஸ்மால் r². ஓகேவா, π × 3 கேபிட்டல் r² + ஸ்மால் r². இந்த ஃபார்முலா படி நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஆரத்தினுடைய மதிப்பு தெரியும். ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். பையோட மதிப்பு என்னது? 22/7 × 3 கேபிட்டல் ஆரோடைய மதிப்பு என்னது? 5.
அப்போது 5 வந்து ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும் 25. அதை பெருக்கி அப்படியே மல்டிப்ளை பண்ணி அப்படியே போட்டுருவோம். ஸ்மாலர் ஸ்கொயர் மதிப்பு வந்து 3 3 3 9. 22/7 இன்ட்டு 3 வந்து 25 மல்டிப்ளை பண்ணால் 75 + 9 = 22/7 இன்ட்டு 10 84. இப்போ இதை கேன்சல் பண்ணுங்கள். 12 7 84 அப்படிங்கிறது வரும். 22ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 22 12 1 2 2 4 வரும். 2 4 1 2 6 2 1 2 264. ஓகேவா, 264 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, பரப்பு கேட்டிருக்காங்க. ஸோ மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, மொத்த புறப்பரப்பு உள்ளீடற்ற அரைக்கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வலைப்பரப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, வலைப்பரப்பு உள்ளீடற்ற அரைக்கோளத்தினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலா நமக்கு என்னது 2/r² வரும். அந்த இடத்துல நம்ம R² + r² வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா, ஓகே, உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு இப்போ ஃபார்ம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2 இன்ட்டு பையோட மதிப்பு என்னது 22/7 இன்ட்டு R மதிப்பு வந்து 5ன்னு இருக்கும். அதை 5 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 25 + ஆரோடைய மதிப்பு நமக்கு என்னது 3 3 3 9. ஓகே, இந்த 2 மல்டிப்ளை பண்ணிடலாம். 44/7 இன்ட்டு 25யும் 9யும் கூட்டினா நமக்கு என்ன வரும் 34. ஓகே, இப்போ நம்ம 44 34 வந்து மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 44 34 வந்து மல்டிப்ளை 4 16 + 1 4 16 3 12 8 9 மீதி 2 4 3 12 14. ஓகேவா, ஓகே, 1496 /7. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுவோம். 1 7 7 14 1 7 மீதி எத்தனை இருக்குங்க 2 இருக்குது. 1 7 7 14 3 21 4 28 பேரும். ஸோ 3 21 மீதி 5 இருக்குது. ஓகேவா, அப்போ புள்ளி வச்சு அடுத்து 0 ஆட் பண்ணிக்கலாம். 5 அப்போ 0ங்க மச்சில் 7 7 49 மீதி 1 இருக்குது. 1 7 இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ 213.71 நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகேவா, 71 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, வலைப்பரப்பு தான் பரப்பில் இருக்குது. ஸோ ஸ்கொயர் 213.71 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, மொத்த புறப்பரப்புக்கு அந்த உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ணாமே உள்ளீடற்ற அரைக்கோளத்தோட வலைப்பரப்பு ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஓகேவா, இதிலே 2 பார்த்துட்டோம். ஓகேவா, அந்த ஒரே சம்லேயே வந்து. ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, 5வது சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு கோளம், உருளை மற்றும் கூம்பு ஆகியவற்றினுடைய ஆரங்கள் சமம். ஓகேவா, ஒரு கோளம் அப்புறம் ஒரு உருளை கூம்பு ஆகியவற்றினுடைய ஆரங்கள் சமம் அப்படி கொடுத்துருக்காங்க. கூம்பு மற்றும் உருளையினுடைய உயரங்கள் ஆரத்திற்கு சமம் எனில் அவற்றின் வலைப்பரப்புகளுடைய விகிதம் வந்து காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, கோளம் கொடுத்துருக்க எல்லாத்துடைய ஆரம் ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு ஃபார்மா எழுதிக்கலாமா, அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். என்னடா இது ஒன்றுமே நம்பர்ஸே இல்லை வெறும் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கொடுத்துருக்க எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஃபார்மாஸ் எழுதுவோம். ஓகேவா, அவற்றின் வலைப்பரப்புகளுடைய விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வலைப்பரப்பு விகிதம் தான் நம்ம கேட்டிருக்கிறதுனால ஸோ எல்லாத்துக்குள்ளே வலைப்பரப்பு ஃபார்முலாஸ் நம்ம தான் நம்ம எழுதலாம். ஓகேவா, ஓகே, கோளத்தின் வலைப்பரப்பு ஃபார்முலா நமக்கு இதில் வந்து கோளம் எழுதுவோம். ஓகேவா, கோளத்தின் வலைப்பரப்பு கோளத்தினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலா நமக்கு என்னது கோளத்தினுடைய புறப்பரப்பாக இருந்தாலும் சரி வலைப்பரப்பாக இருந்தாலும் 4/r². ஓகே, அடுத்து நமக்கு என்னது உருளை கேட்டிருக்காங்க. ஓகேவா, உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா உருளையினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலா நமக்கு என்னது 2/RH. ஓகேவா, அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கூம்பு. ஓகேவா, கூம்பின் வலைப்பரப்பு ஃபார்முலா நமக்கு என்னது கூம்புடைய வலைப்பரப்பு ஃபார்முலா /RL. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலாஸில் எல்லாமே எழுதிட்டோம். அதனுடைய என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஃபார்முலாஸில் இருக்கக்கூடிய ஆரம் எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனுடைய ஆரம் இதோட ஆரம் எல்லாமே சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் கூம்பு அடுத்து நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்காங்கன்னா கூம்பு மற்றும் உருளையினுடைய உயரங்கள் கூம்புடைய உயரம். ஓகேவா, கூம்பினுடைய உயரமும் உருளையின் உயரங்கள் வந்து ஆரத்திற்கு சமம். அதாவது கூம்பினுடைய உயரம் நமக்கு இதில் கொடுக்கல, சாய் உயரம் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க உருளையினுடைய உயரம் வந்து என்னது ஆரத்திற்கு சமம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா,
ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து கூம்போடைய உயரம் கண்டுபிடிக்கணும். நம்ம கூம்பினுடைய உயரம் கண்டுபிடிக்கணும். நம்மளே L = H² + R². நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கூம்பினுடைய உயரமும் உருளையினுடைய உயரமும் ஆரத்திற்கு சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம உயரம் இருக்க இடத்துல வந்து நம்ம R அப்படிங்கிறத வந்து போட்டுக்கலாமா, R² + R². ஓகேவா, இப்போது இதை கூட்டினா நமக்கு என்ன வருது, 2R² அப்படிங்கிறது வருது. இந்த பக்கம் ரூட் போகும்போது நமக்கு என்னது 2R² அப்படிங்கிறது வருது. கேன்சல், ஸ்கொயருக்கு √2 கேன்சல் ஆயிரும். ஆனால் பட் √2க்கு வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போது எல்லோட மதிப்பு என்னது, √2R. ஓகேவா, எல்லோட மதிப்பு என்னது நமக்கு √2R. இங்கே வந்து நமக்கு என்னது, இப்போ நம்ம கூம்பினுடைய வலைப்பரப்பில் வந்து நம்ம உயரத்துக்கு சமம் பண்ணிட்டோம். அதேமாதிரி உருளையினுடைய உயரம் வந்து என்னது, ஆரத்திற்கு சமம். அப்போ இங்கே வந்து R போடணும். ஓகேவா, அப்போது R² அப்படிங்கிறது இதுக்கு மாறும். ஓகேவா, H இருக்க இடத்துல வந்து ஆரத்திற்கு வந்து சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது H = R. ஓகேவா, நம்ம இங்கேயே அதை தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. H = என்னது, R. உயரம் இருக்க இடத்துல வந்து நம்ம R வந்து அப்படி ஆரத்தை வந்து சமம் பண்ணி R வந்து சமம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கூம்புக்கும் உருளையினுடைய உயரம் வந்து ஆரத்திற்கு சமம் அப்படின்னு கொடுத்ததுனால H இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம R அப்படிங்கிறது போடலாம். அப்போது இந்த இடத்துல H இருக்க இடத்துல R போட்டோம்னா நமக்கு என்ன மதிப்பு, இதில் 2/R² அப்படிங்கிறது வரும். இப்போ இதில் பை R, இங்கே ஒரு R இருக்குது. ஓகேவா, அப்போ R². ஓகேவா, இதில் ஒரு √2 இருக்குது. L இருக்க இடத்துல நம்ம வந்து L இருக்க இடத்துல √2R அப்படிங்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். பை ஆல்ரெடி இங்கே ஒரு R, இங்கே ஒரு R. ஓகேவா, அப்போ R² √2. ஓகேவா, அப்போது நம்ம இதனுடைய மதிப்பு எப்படி எழுதலாம், √2/R² அப்படின்னு எழுதலாமா. ஓகேவா, இப்போது நம்ம இதுக்கு எல்லாத்துக்குமே மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதனுடைய ரேஷியோ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ரேஷியோ எழுதணும் என்னது, இதில் நம்ம எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணலாம், அது அப்படியே தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போது எழுதலாம் 4. இது வந்து கோலத்துக்குள்ளது 4/R². இது ஒரு கோலம். அடுத்தது உருளைக்குள்ளது என்னது, 2/R². நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 2/R². ரேஷியோ. அடுத்து இதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் √2/R². ஓகேவா, இப்போது இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ணணும், R² வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா, நமக்கு மிச்சம் நமக்கு என்ன இருக்குது, 4:2 அப்படிங்கிறது வந்து இருக்குது. 2 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த √2 வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகேவா, 4/√2 2/√2 √2/√2. ஓகேவா, இப்போது இதை வந்து நம்ம எப்படின்னா அதாவது ரெண்டினுடைய மதிப்பை தான் நம்ம எப்படி எழுதலாம், √2 × √2ன்னு எழுதுவோம். ஓகே, √2 × √2ஓட மதிப்பு என்னது, நம்ம 2 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம எதுக்கு சொல்லுதுன்னு அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து 4/√2 அதை மட்டும் நம்ம எடுத்துக்கோங்க. இப்போ மேலேயும் கீழே வந்து கீழே இருக்க மதிப்பால் வந்து நம்ம மேலேயும் கீழே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1 தான் இருக்கும். அதனால தான் நம்ம மேலேயும் கீழே ஒரே மதிப்பால் வச்சு இது பண்ணுறோம். அப்போது 4/√2 வந்து மல்டிப்ளை பண்ணால் 4√2. ஓகேவா, டிவைட் பை இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், √2 × √2ஓடைய மதிப்பு நமக்கு என்னது 2. ஓகேவா, இதுக்காக தான் சொன்னேன், √2 × √2ஓட மதிப்பு என்னது 2. ஓகேவா, இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். 1 2 2 4. அப்போ இதனுடைய மதிப்பு என்னது 2√2. ஓகேவா, 2√2 இதனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்தது 2√2க்குள்ள மதிப்பு கண்டுபிடிப்போம். 2√2க்குள்ள மதிப்பு இன்ட்டு அதேமாரி தான் மேலேயும் கீழேயும் √2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன வரும், 2√2 அப்படிங்கிறது வரும். கீழே √2 × √2 மதிப்பு நமக்கு என்னது 2. ஓகேவா, இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன மதிப்பு வரும், √2 அப்படிங்கிறது மட்டும் வரும். ஓகேவா, இப்போ நம்ம இது கேன்சல் பண்ணி இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, இப்போ √2 இது வந்து கேன்சல் ஆயிரும். ஓகேவா, அப்போ இதனுடைய மதிப்பு 1. ஓகே, இப்போ இதனுடைய மதிப்பு வந்து இதில் என்னதுங்க, 2√2 ஈஸ்ட். அடுத்த இதுக்குள்ள மதிப்பு நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், √2 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து நமக்கு இந்த √2 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ 1. ஓகேவா, ஓகே, இதனுடைய ரேஷியோ வந்து என்னது, கோலம் உருளை கூம்பினுடைய ரேஷியோ வலைப்பரப்புக்குள்ள ரேஷியோ வந்து இதுதான். ஓகேவா, 2√2 ஈஸ்ட் √2:1. ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். ஓகே, 6ஆம் சம் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு திண்ம அரைக்கோளத்தினுடைய கன அளவு வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, 29,106 கன சென்டிமீட்டர். 3/2 பங்கு கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தினுடைய ஆரம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அரைக்கோளத்தினுடைய கன அளவு ஃபார்முலா நமக்கு என்னது, அரைக்கோளத்தின் கன அளவு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அரைக்கோளத்தின் கன அளவு நம்ம எப்படின்னு எழுதுவோம், அரைக்கோளத்தோட கன அளவு ஃபார்முலா 2/3/r³. அதுதான் எவ்வளவு நமக்கு, 29,106 cm3. ஓகேவா, கன அளவு அப்படிங்கிறதுனால க்யூப் போடணும்.
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு கொடுத்துருக்காங்க. அதில் 3ல் வந்து 2 பங்கு கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தினுடைய ஆரம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. புதிய அரைக்கோளத்தினுடைய ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, புதிய அரைக்கோளத்தினுடைய கன அளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா, புதிய அரைக்கோளத்தின் கன அளவு, புதிய அரைக்கோளத்தின் கன அளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. 3ல் 2 பங்கு, 3ல் வந்து 2 பங்கு கன அளவில் மற்றொரு அரைக்கோளம், அதுதான் இது இந்த புதிய அரைக்கோளம். அதுலேருந்து செதுக்கப்பட்டுள்ள புதிய அரைக்கோளத்தினுடைய ஆரம். அப்போ இன்ட்டு எனது இதுக்கு முன்னாடி உள்ள கன அளவு. ஓகேவா, இதுக்கு முன்னாடி உள்ள அரைக்கோளத்தினுடைய கன அளவு. ஃபஸ்ட்டில் ஒரு அரைக்கோளத்தினுடைய கன அளவு இருந்திருக்கும்னா அதால் வந்து நம்ம இதை டிவைட் பண்ண வரும். ஓகேவா, பழைய அரைக்கோளத்தினுடைய கன அளவு. ஓகேவா, ஈக்குவல் டு 3ல் 2 பங்கு இன்ட்டு பழைய அரைக்கோளத்தினுடைய கன அளவு நமக்கு எவ்வளவு, 29,106. இப்போ இதை டிவைட் பண்ணுங்கள். 3 7 3 8 3 24 9 3 27, மீது 2 இருக்குது. 7 3 21, 3 6. ஓகே, இது இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 4 0 7 14, மீதி 1 இருக்குது. 9 18 19. ஓகே, 19,404 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா, புதிய அரைக்கோளத்தினுடைய கன அளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, புதிய அரைக்கோளத்தின் கன அளவு வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, புதிய அரைக்கோளத்தினுடைய ஆரம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஓகே, அப்போ அரைக்கோளத்தினுடைய கன அளவு ஃபார்முலா நமக்கு என்னது, 2/3/r³. ஓகேவா, புதிய அரைக்கோளத்தின் கன அளவு மதிப்பு 19,404. இதில் நம்ம இது சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆரத்தினுடைய புதிய அரைக்கோளத்தினுடைய ஆரம் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா, இப்போ 2/3 இன்ட்டு பையோட மதிப்பு என்னது 22/7 இன்ட்டு r³ வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிடுவோம் 19,404. ஓகே, இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுவோம். ஓகே, r³ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். 19,404 டிவைடில் இருக்கிறதெல்லாம் பெருக்கல்ல போகும் அந்த பக்கம். அப்போ 3 இன்ட்டு 7 பெருக்கல் இருக்கிறது எல்லாமே டிவைடில் போகும். 2 இன்ட்டு 22. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணுவோம். 1 2 9 2 18, 7 2 14, 0 2 4, 1 2 1 2, 4 2 8, 8 2 16, 5 2 10, 1 2. ஓகே, ஒரு 11 11, 4 11 44, மீதி 4 இருக்குது. அப்போ 45 இருக்கும். 4 11 44, மீதி வந்து 1 இருக்குது. ஒரு 11 11. ஓகே, மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த சைடில் வந்து நமக்கு r³ அப்படிங்கிறது இருக்குது. இந்த பக்கம் என்னதெல்லாம் இருக்குது, நமக்கு 441 இன்ட்டு 3 இன்ட்டு 7 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ r³ ஈக்குவல் டு எழுது 441 நம்ம எப்படி எழுதலாம், 21 இன்ட்டு 21 அப்படின்னு எழுதலாமா, இன்ட்டு 3 21. ஓகேவா, இப்போ நமக்கு r³ அப்படிங்கிறது இருக்குது. அப்போ நமக்கு என்னது 3ல் நம்ம ஒரு டைம் தான் நம்ம எடுப்போம். ஓகேவா, க்யூப் அப்படிங்கிறது வந்து இந்த பக்கம் போயிட்டுனா நமக்கு என்னது 21 இன்ட்டு 21 இன்ட்டு அப்படிங்கிறதுல. அப்போ நம்ம 3ல் ஒரு டைம் தான் இருப்போம். இப்போ ஸ்கொயர்னால் அதை ஸ்கொயர் பண்ணிட்டு 2 டைம் ஸ்கொயர் பண்ணிட்டு 1 தானே இருப்போம். இப்போ 3 டைம் போனால் மீதி என்னது ஆரம் நமக்கு என்னது 21 சென்டிமீட்டர். புதிய ஆரத்தினுடைய மதிப்பு நமக்கு எவ்வளவு, 21 சென்டிமீட்டர் மதிப்பு. ஓகேவா, ஓகே, இப்போ அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஓகே, சம் பித்தளை கோளத்தினுடைய உள்விட்டம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 14 சென்டிமீட்டர், தடிமன் வந்து 1 மில்லிமீட்டர் மற்றும் பித்தளையினுடைய அடர்த்தி 17.3 கிராம் கன சென்டிமீட்டர் எனில் கோளத்தினுடைய எடையை வந்து கணக்கிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு உள்ளீடற்ற அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த கோளத்தினுடைய விட்டம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, உள்விட்டம். ஓகேவா, அப்போ உள்விட்டம்னா என்னது நமக்கு ஸ்மால் ஆர். அப்போது 14/14. அப்போ ஆரம் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னது ஆரம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். நம்ம 2ஆல் டிவைட் பண்ணப்போ 7 சென்டிமீட்டர். ஓகேவா, ஆரம் வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர். உள்விட்டம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதனுடைய தடிமன் வந்து எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்காங்க, 1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது மில்லிமீட்டரில் இருக்குது. ஒன்று நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும், இல்லாட்டி மில்லிமீட்டராக மாற்றணும். ஸோ நம்ம சென்டிமீட்டருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். யூனிட் வந்து ஒரே இதாக கொண்டு வரணும். ஓகேவா, சென்டிமீட்டராக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். நமக்கு வந்து
10 மில்லிமீட்டர் அப்படின்னா நமக்கு எவ்வளவு 1 சென்டிமீட்டர். ஓகேவா, 10 மில்லிமீட்டர்னால் 1 சென்டிமீட்டர். ஸோ நம்ம 1/10 அப்போ மாற்ற முடியும் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது மாறும். அப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணால் இருந்துடும் 0.1 சென்டிமீட்டர் தடிமன். ஓகேவா, இப்போது தடிமன் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம வெளி ஆரம் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னது ஸ்மால் ஆர் ப்ளஸ் தடிமன் அப்படிங்கிறத கூட்டணும். ஓகேவா, உள்ளார எவ்வளோ மதிப்பு நமக்கு 7 ப்ளஸ் தடிமனுடைய மதிப்பு வந்து 0.1. இதை கூட்டினா நமக்கு என்ன வருது 7.1 சென்டிமீட்டர். ஓகேவா, வெளியாரமும் கண்டுபிடிச்சாச்சு, உள்ளாரம் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த பித்தளையுடைய அடர்த்தி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 கன சென்டிமீட்டருக்கு 17.3 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதனுடைய கோலத்தினுடைய எடையை வந்து கணக்கிட சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கோலத்தினுடைய கன அளவு கண்டுபிடிச்சோம்னா அந்த கோலத்தினுடைய மொத்த கன அளவை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க அடர்த்தியோடு நமக்கு பெருக்குனா அந்த கோலத்தினுடைய எடையை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ உள்ளீடற்ற கோலத்தின் இப்போ உள்ளீடற்ற கோலத்தினுடைய கன அளவு ஃபார்முலா நம்ம எழுதுவோம். உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு, உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு = நமக்கு என்ன ஃபார்முலா 4/3 × R³ - ஸ்மால் r³. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா அப்படி நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 4/3 × பையோட மதிப்பு நமக்கு வந்து 22/7, கேபிட்டல் ஆரோடைய மதிப்பு நமக்கு வந்து 7.1, 7.1 கியூப் மைனஸ் ஸ்மால் ஆரோட மதிப்பு நமக்கு என்னது 7 கியூப். கேப்பம் = 4/3 × 22/7. 7 வந்து 7.1 வந்து நம்ம 3 டைம் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 71 1 1 கடைசியாக புள்ளி வச்சுக்கலாம். 1 1 7 1 7 7 1 14, மீதி 1 இருக்குது, 7 49 50. நம்ம ஒரு 2 டைம்ஸ் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இன்னொரு டைம் வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 1 1 1 1 4 1 4 0 5 1 7 4 28 5 35 1 11 9 7 5 3. ஓகே, நமக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வைக்கணும், 3 ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வைக்கணும். ஓகேவா, 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோமா, 1 2 3 ஸ்தானம் வந்து தள்ளிப்புள்ளி வச்சு நமக்கு மதிப்பு என்ன வருது 357.9. இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, 357.9 மைனஸ் 7 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 49 49 7 57 63, மீதி 6 இருக்குது, 4 28 28 6 கூட்டினா நமக்கு என்ன வருது 34. ஓகே, 343. 9 1 இதோட ஸ்டாப் பண்ணி 9 1 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஓகேவா, = 4/3 × 22/7. 357லேருந்து 357.91லேருந்து இதை கழிச்சு நமக்கு என்ன வரும் 91 அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். 7ல் 3 போனால் 4, 5ல் 4 போனால் என்னது 1. ஓகே, இப்போ இதை வந்து = 4. இதை வந்து கேன்சல் பண்ணுவோம். 1 7 7 14, 1 7 மீதி 2 இருக்குது, 3 21. ஓகேவா, ஓகே, மீதி என்ன இருக்குது 4/3 × 22 × 2.13 மீதி இருக்குது. ஓகே, அடுத்த 1 3 3 0.73 21 1 3 3. ஓகே, ரீமைனிங் என்ன இருக்குது 4 × 22 × 0.71. ஓகே, இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுவோம். 4 22 88 வரும். 71 88 வந்து மல்டிப்ளை பண்ணி 1 8 8 8 56 1 8 10 14 64 8 56 56 62 வரும். ஓகே, 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா நமக்கு என்ன வருது இப்போ 62.48.
கன அளவு அப்படிங்கிறதுனால சென்டிமீட்டர் க்யூப். ஓகேவா, 62.48 சென்டிமீட்டர் க்யூப் கன அளவு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு ஒரு கன சென்டிமீட்டருக்கு அதை அடர்த்தி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு கன சென்டிமீட்டருடைய அடர்த்தி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கன சென்டிமீட்டர் அடர்த்தி 17.3 கிராம். ஒரு கன சென்டிமீட்டர் பித்தளையினுடைய அடர்த்தி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 17.3 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போது மொத்த அளவு நமக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், கன அளவு 62. இப்போ 62.48 கன சென்டிமீட்டருடைய அடர்த்தி எவ்வளவு அப்படின்னா = இந்த 62.48 இன்ட்டு 17.3 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, அப்போ 62 48 173 8 3 24 மீதி 2 இருக்குது, 4 3 12 ப்ளஸ் 2 4 மீதி 1 இருக்குது, 23 6 ப்ளஸ் 7 6 3 18 8 7 56 மீதி 5 இருக்குது, 4 7 28 33 மீதி 3 இருக்குது, 7 14 17 மீதி 1 இருக்குது, 6 7 42 33 8 1 8 4 1 4 2 1 2 6 1 6. ஓகே, இப்போது 4 10 10 19 12 13 20 5 7 9 10. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம எத்தனை ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வைக்கணும், 1 2 3 ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வைக்கணும். ஓகேவா, 1 2 3 ஸ்தானம் தள்ளிப்புள்ளி வச்சு நமக்கு எவ்வளோ மதிப்பு வருது, 1090.904. ஓகேவா, 904 கிராம். ஓகேவா, ஏன்னா நம்ம வந்து அடர்த்தி எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம், கிராம். அந்த மொத்த எடை எவ்வளவு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். எடையில கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு கிராமில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கோலத்தினுடைய எடை எவ்வளவு, 1090.904 கிராம். ஓகே, டோட்டலாக வந்து நம்ம கோலத்தில் வந்து 7 சம் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, கோலம் டாபிக் வந்து ஸ்பியர் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. நமக்கு வந்து கூட்டு வடிவங்கள்னு ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது. அளவியல் டாபிக் டோட்டலாக வந்து முடிஞ்சிடும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.